ஆதி பர்வம். பாண்டவர்கள் இறக்கவில்லை. அவர்கள் பிராமண இளைஞர்களாக நடித்தவர்கள். அவர்கள் பாஞ்சாலத்தில் நன்கு நிலை பெற்றவர்கள் என்ற கோபத்தையும் பொறாமையையும் தூண்டும் செய்தி ஹஸ்தினாபுரத்தை அடைந்தது. விதுரர் அதை முதலில் குருட மன்னரிடம் தெரிவிப்பதன் மூலம் மூலதனமாக்கிக் கொண்டார். குருவம்சம் பெருகட்டும். திரௌபதி ஹஸ்தினாபுரத்தின் மருமகளாக வெல்லப்பட்டாள். இதுதான் விதுரர் திருதராஷ்டிரனின் காதுகளில் சொன்ன செய்தி. மன்னர் பொறுமையின்றி பதிலளித்தார். ஏன்? துரியோதனன் மற்றும் திரௌபதி தம்பதியினரை அழைத்து வந்து நான் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா? விதுரர் அமைதியாக கூறினார். சகோதரரே, உங்கள் விருப்பப்படி நீங்கள் என் கூற்றை புரிந்து கொண்டீர்கள். உண்மை என்னவென்றால் பாண்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். அவர்கள் பாஞ்சாலியை போட்டியில் கைப்பற்றிவிட்டார்கள். அவர்கள் பாஞ்சாலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர். இது குருட்டு மன்னருக்கு ஒரு திடீர் திருப்பம். ஆனால் அவர் தனது வெறுப்பை மறைத்து தனது மருமகன்கள் மீது பாசம் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். எனவே அவரது நாக்கு இவ்வாறு கூறியது. அப்படியா? நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறைந்தபட்சம் என் இறந்த சகோதரனின் மகன்களாவது உயிருடன் இருக்கிறார்கள். அவர்கள் பாஞ்சாலத்தில் செழிப்பாக இருக்கட்டும். அவர்களின் நலனை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். விதுரர் இந்த வார்த்தைகளை புன்னகையுடன் கேட்டு, தந்தையற்ற மருமகன்கள் மீதான உங்கள் அன்பு நிலையானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்றார். பின்னர் அவர் தனது பார்வையற்ற சகோதரனை பிரிந்தார். துரியோதனனும் கர்ணனும் வெளியே காத்திருந்து உரையாடலின் பிற்பகுதியை கேட்டுக்கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்ததும் துரியோதனன் மழுப்பினான். அப்பா, நான் கடுமையாக வெறுக்கும் என் உறவினர்கள் மீதான உங்கள் பாசத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கலக்கமடைந்த தந்தை பதிலளித்தார். இந்த நிகழ்வுகளைப் பற்றி நான் உங்களை விட அதிகமாக கவலைப்படுகிறேன். ஆனால் அவர்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட விதுரரிடம் என் உணர்வுகளை நான் காட்டிக் கொடுக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்குச் சொல்லுங்கள். துரியோதனன் பல மறைமுகமான நடவடிக்கைகளை பரிந்துரைத்தான். ஆனால் அவை அனைத்தும் கோழைத்தனமானவை என்றும் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை என்றும் கர்ணன் நிராகரித்தான். ஒரு க்ஷத்திரியனுக்கு பொருத்தமான உடனடி படையெடுப்பு மற்றும் வெற்றிக்கு அவனை தூண்டினான். இந்த ஆண்மை போக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது. அவர்கள் பாஞ்சாலத்தின் மீது படையெடுத்து தாக்கினர். ஆனால் அந்த நாடு அசைக்க முடியாததாக மாறியது. ஆக்கிரமிப்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டு வெட்கக்கேடான பின்வாங்கலுக்கு ஆளானார்கள். கௌரவர் படை பாஞ்சாலத்தின் மீது படையெடுப்பதை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் அந்த நகரத்தை பாதுகாக்க ஒரு படையுடன் விரைந்தார். ஆனால் அவர் அங்கு செல்வதற்குள் இயல்பு நிலை திரும்பியது. இருப்பினும் கிருஷ்ணர் சிறிது நேரம் அங்கேயே முகாமிட்டார். ஹஸ்தினாபுரத்தில் விஷயங்கள் வேறு விதமாக மாறின. பீஷ்மர், துரோணர் மற்றும் விதுரர் ஆகியோர் திருதராஷ்டிரனை அழைத்து அவரது மகன்கள் இதுவரை செய்த தவறுகளை எதிர்த்து போராடுமாறு அவருக்கு ஆலோசனை கூறினர். அவர்களின் ஆலோசனையின் சாராம்சம், அதிர்ஷ்டவசமாக பாண்டவர்களும் அவர்களின் தாய் குந்தியும் மெழுகு மாளிகையின் நெருப்பில் இறக்கவில்லை. அவர்கள் எரிந்து இறந்திருந்தால் நித்திய அவமானம் துன்மார்க்க புரோச்சனனுக்கு அல்ல, உன் மீதே விழுந்திருக்கும். அவமானத்தின் பாதையை தேர்ந்தெடுப்பதை விட இறப்பது நல்லது. பாண்டவர்களை அன்புடன் அழைத்து அவர்களை உன் சொந்தக்காரர்களாக நடத்து. அவர்களுக்குச் செய்யப்பட்ட தீமைகளுக்கு பரிகாரம் செய்வதற்கான ஒரே வழி அதுதான். கௌரவர்களை விட பாண்டவர்கள் பண்டைய குரு ராஜ்யத்தை வாரிசாக பெறுவதற்கு அதிக உரிமை கொண்டவர்கள். இருப்பினும் ராஜ்யத்தை 2 பகுதிகளாக பிரித்து இருவருக்கும் பங்கிட்டுக் கொடுங்கள். உறவினர்கள் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். இந்த சிந்தனைமிக்க வேண்டுகோளால் திருதராஷ்டிரன் ஈர்க்கப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் அவர்கள் அனைவரும் கூட்டாக பாண்டவர்களை திரும்ப அழைக்க பாஞ்சாலத்திற்கு ஒரு தூதரை அனுப்ப முடிவு செய்தனர். விதுரருக்கு அந்த பணி ஒப்படைக்கப்பட்டது. அவர் குருவீட்டின் வாழ்த்துக்களை துருபதனுக்கு எடுத்துச் சென்றார். நல்லெண்ணம் பிரதிபலிப்பு செய்யப்பட்டது. பாஞ்சாலத்தில் கிருஷ்ணரின் பிரசன்னம் அப்போதுதான் சமரசத்தை அதிகரித்தது. பாண்டவர்கள் பாதுகாப்பாக இருந்தனர். விதுரர் அவர்கள் மீது கொண்ட அன்பினால் மிகவும் நெகிழ்ச்சியடைந்தார். இளவரசர்கள் ஹஸ்தினாபுரம் திரும்ப வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணர் அவர்களுடன் சென்றார். கலைநயத்துடன் அலங்கரிக்கப்பட்ட தலைநகரம் அவர்களுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளித்தது. மக்கள் தங்கள் அன்பான இளவரசர்கள் திரும்பி வந்ததில் மகிழ்ச்சி அடைந்தனர். சகோதரர்கள் பீஷ்மா மற்றும் திருதராஷ்டிரர் முன் சாஷ்டாங்கமாக வணங்கினர். அவர்கள் அவர்களை அன்புடன் வரவேற்றனர். யுதிஷ்டிரரின் முடிசூட்டு விழா ஒரு நல்ல நாளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பின்னர் திருதராஷ்டிரன் தனது மருமகனை தங்கள் மூதாதையர்களின் இடிபாடுகளுக்குள் இருக்கும் காண்டவ பிரஸ்தத்திற்குச் சென்று அதை தனது புதிய தலைநகராக புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தினான். இரு குழுக்களுக்கும் இடையே எதிர்காலத்தில் மோதலை தவிர்க்க இளவரசர் அதற்கு ஒப்புக்கொண்டார். யுதிஷ்டிரர் அஜாத சத்ரு அல்லது யாருக்கும் எதிரி அல்ல.
இந்த பிரிவினை பாண்டவர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் இந்திரனை ஒரு நகரத்தை கட்ட அழைத்தார். இந்திரன் தனது பங்கிற்கு விஸ்வகர்மாவை அந்த பெரிய திட்டத்தை மேற்கொள்ள நியமித்தார். சிறிது நேரத்தில் ஒரு அழகிய நகரம் உருவாக்கப்பட்டது. அது பொருத்தமாக இந்திரபிரஸ்தம் என்று பெயர் மாற்றப்பட்டது. கிருஷ்ணர் ராஜ்யம் நன்கு நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்தார். பின்னர் அவர் பாண்டவர்களிடம் விடைபெற்று துவாரகைக்கு திரும்பினார். பிரியும்போது குந்தி தனது மகன்கள் மீது எப்போதும் ஒரு பாதுகாப்பு கண் வைத்திருக்க கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்தார். ஒரு நாள் நாரத முனிவர் இந்திரபிரஸ்தத்தில் பாண்டவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதைக் காண அங்கு தோன்றினார். அனைத்து சகோதரர்களும் முனிவருக்கு மரியாதை செலுத்தினர். திரௌபதியும் புனித விருந்தினருக்கு மரியாதை செலுத்தினார். அவள் தனது உள் அறைக்கு திரும்பிய பிறகு நாரதர் தனது கணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை குறிப்பை எழுதினார். பக்தியுள்ள சகோதரர்களிடையே கூட கருத்து வேறுபாடுகளுக்கு பெண்தான் காரணம். இந்த சிக்கலான விஷயத்தில் நீங்கள் பிரிக்கப்படாவிட்டால் பூமியிலோ அல்லது சொர்க்கத்திலோ உள்ள எந்த சக்தியும் உங்களை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. இந்த அறிவுரையை வழங்கிய பிறகு நாரதர் வெளியேறினார். சகோதரர்கள் தங்களுக்குள் ஒரு புரிதலுக்கு வந்தனர். ஒவ்வொருவரும் திரௌபதியுடன் ஒரு வருடம் வாழ வேண்டும். அந்த குறிப்பிட்ட நபரின் தனி உரிமையை மற்ற நால்வரும் தலையிடக்கூடாது. இந்த ஏற்பாட்டை மீறுபவர் ஒரு வருடம் நாடு கடத்தப்பட வேண்டும். பாண்டவ சகோதரர்கள் 5 பேரின் பூமிக்குரிய வாழ்க்கைக்கு விதிக்கப்பட்ட இந்த கட்டுப்பாடு எந்த ஒரு புலனும் மனதின் சேவையை பயன்படுத்தினாலும் மற்ற 4 புலன்களும் ஒதுக்கி வைக்கப்படுகின்றன என்ற உளவியல் உண்மையை நிரூபிக்கிறது.